Hello friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம Angular 18ல HTTP interceptor எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ HTTP interceptor எதுக்கு பயன்படுது, இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி Angular அப்ளிகேஷன் வந்து ஒரு வெப் API கால் பண்ணப்போ சப்போஸ் சர்டன் டைமுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, இல்லை பொதுவாகவே API கால் பண்ணப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு யூஸர் காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்பின்னர் மாதிரி அப்ளிகேஷனில் காமிக்கிறது, எப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் இடத்துலேருந்து எழுதுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷனோட UI. இப்போது இந்த அப்ளிகேஷனில் ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். நம்ம இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த கேட்டகரி லொக்கேஷனுக்கு போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த API கால் ட்ரிகர் ஆகிடுச்சு, பட் இன்னும் டேட்டா வரல. ஏன் அப்படின்னா, நான் லோக்கல்லேருந்து டிபக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நானாக மேனுவலாக நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரியல் டைமில் சில APIs வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி லேட் ஆகிறப்போ யூஸருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு UI காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியும் ஏதோ நடக்குது அப்படின்னு. ஸோ சப்போஸ் டேட்டா ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்துருச்சு, இந்த ஸ்பின்னிங் வந்து நின்றுச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி சென்ட்ரலைஸ்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு HTTP இன்டர்செப்டர்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது இங்கே அதாவது அப்ளிகேஷன்லேருந்து வெளியே போகிற கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வெளியே போதில்லை, இதெல்லாமே வந்து வெப் API நம்ம கால் பண்ணுறோம். இதெல்லாமே தான் HTTP கால்ஸ். HTTPயில் நிறைய வகை இருக்குது. கெட், போஸ்ட், புட், டெலிட், பேட்ச் அப்படின்னு 5 முக்கியமான கால்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணுது. பட் இந்த எல்லா கால்ஸும் HTTP கால்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே URLல இன்டர்நெட் மூலயமா கால் மேக் பண்ணப்படுது. ஓகேவா? இப்போது HTTP இன்டர்செப்டர் என்னென்னு பார்ப்போம். இன்டர்செப்டர் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சம்திங் போகுது, அது யாரோ இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்போ செக்யூரிட்டியை மீட் பண்ணாமல் போக முடியாது. ஓகே, அதே மாதிரி போயிட்டு அந்த யார் வீட்டுக்கு போனாலும் சரி, டசன்ட் மேட்டர், அங்கேருந்து ரிட்டன் வரப்போ திருப்பியும் செக்யூரிட்டியை க்ராஸ் பண்ணி தான் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகணும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி தான் வந்து நம்ம இன்டர்செப்டர், அப்பார்ட்மெண்ட் இன்டர்செப்டர்னு வச்சுக்குவோம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இவரை தாண்டி போகவோ வரவோ முடியாது. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவில் ஒரு HTTP கால் நம்ம UI அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு போகிறப்போ அதை யாரும் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் HTTP இன்டர்செப்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கால்ஸ் வெளியே போகிறப்போ ஆங்குலர்லேருந்து நம்ம சர்டின் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஆக்ஷன், ஒரு கால் வெளியே போகுது அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம ஸ்பின்னர் ஆன் பண்ண போகிறோம். கால் ரிட்டன் ஆகி வரப்போ அந்த இன்டர்செப்டர் வழியாக தான் திருப்பி போகும். அப்போ கால் முடிஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும், ஸ்பின்னரை ஆஃப் பண்ணிடுறோம். இதை சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துலேருந்து பண்ணால் ஈஸி. அதை விட்டுட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம கால் பண்ணப்போ ஸ்பின்னர் ஸ்டார்ட், ஸ்பின்னர் க்ளோஸ், ஸ்பின்னர் ஸ்டார்ட், ஸ்பின்னர் ஸ்டாப் இப்படி எழுதிட்டே இருந்தோம்னா அப்ளிகேஷன் பெருசாக ஆக இந்த செட் ஆஃப் கோடை நம்ம ரிப்பீட்டடாக டூப்ளிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாமே இதை நம்ம தவிர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் HTTP இன்டர்செப்டர்னா, ஒரு HTTP கால் இன்டர்செப்ட் பண்ணுறது தான் HTTP இன்டர்செப்டர். ஓகே, இப்போ கோடிங் போகலாம். இப்போது அந்த நீங்கள் பார்த்த அப்ளிகேஷனோட ஹோல் கோட் இதுதான். இது Angular 18 ஸ்டாண்டலோன் கான்செப்டில் பண்ணுது. ஓகேவா? இப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் கீழே சர்வீசஸ் இருக்குல்ல, இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. இவ்வளோ சர்வீஸில் எவ்வளோ APIs போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ண போகிறோம், ஸ்பின்னர் இன்டர்செப்டர் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோடில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, அதாவது எக்ஸ்போர்ட் கிளாஸ், ஒரு கிளாஸ் நேம் இன்ஜெக்டபிள்னு கொடுத்தாலே அது வந்து இன்ஜெக்டபிள் கிளாஸ். ஓகேவா? இப்போது இந்த கிளாஸை நம்ம HTTP இன்டர்செப்டராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆங்குலரில் டைப்ஸ்கிரிப்டில் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்போர்ட் கிளாஸ் நேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் HTTP இன்டர்செப்டர். இந்த HTTP இன்டர்செப்டர் எங்கேருந்து வருது பாருங்கள், மேலே ஆங்குலர் காமன் HTTP இங்கேருந்து வருது. ஸோ இது ஆங்குலரோட கோடு. ஓகேவா? ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட்னு கொடுக்குறனால இன்டர்செப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். கார்த்திக் நீங்களா அடித்து விடாதீங்கன்னு சொல்ல வேணாம். இப்போ இதுக்குள்ளே போய் F12 கொடுத்து பாருங்கள்,
இது வந்து ஆங்குலர் டிஃபைன் பண்ண ஒரு இன்டர்செப்டார். அதில் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு இன்புட் பாருங்கள், ரிக்வெஸ்ட், HTTP ரிக்வெஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு என்னென்னு சொல்கிறேன்னா. ஸோ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த லாஜிக்கை எழுதணும். இந்த லாஜிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே தான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்துச்சா. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ngx-spinner அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ், அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜில் இருக்க இந்த சர்வீஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு டோஸ்டர் சர்வீஸ் அப்படின்னு, டோஸ்டர் சர்வீஸ்னால் நைஸாக மேலே பாப்அப் காட்டும், அதையும் காமிச்சிடறேன். இந்த ரெண்டையும் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வழியாக இந்த கால், அதாவது ஒரு கால் மேக் பண்ணாலே இது வழியாக தான் போகும். அப்போது இதுக்குள்ளே போனோன்னுமே ஸ்பின்னரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஒரு கால் இந்த வழியாக போகிறப்பயே spinner.show அப்படின்னு சொல்லி ஸ்பின்னரை நம்ம இனிஷியேட் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம இது வந்து பைப்லைன் மாதிரி. இந்த HTTP இன்டர்செப்டார் வந்து ஒரு இன்டர்செப்டார் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டர்செப்டார் ஆங்குலரில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 1 by 1 போகும். அதாவது அதே அப்பார்ட்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, லெட்ஸே 4 செக்யூரிட்டி இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேட் லெவல் செக்யூரிட்டி, அடுத்து அவரை தொடர்ந்து இன்னொரு செக்யூரிட்டி, இந்த மாதிரி வரிசையாக நிற்கிறாங்க. அப்போது உள்ளே போகிறவங்க 4 பேரையும் கடந்து போவாங்க. 4 பேர்லேருந்து கடந்து தான் திருப்பி வெளியே வருவாங்க. அதே தான் இன்டர்செப்டருங்கிறது, அதே கான்செப்ட் தான். ஸோ நம்மகிட்ட இங்கே ஒரே ஒரு இன்டர்செப்டர் இருக்குது. ஸோ உள்ளே போது ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாட் ஹேண்டில்னால் நெக்ஸ்ட் இன்டர்செப்டர் இருந்தால் ஹேண்டில் பண்ண, அப்படி இல்லைன்னா அடுத்த கோடு என்னவோ அந்த ஃப்ளோவில் போயிடும். இப்போது நம்ம இன்னொன்று பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. ஒவ்வொரு காலும் வெளியே போகிறப்போ இப்படி ஒரு டோஸ்ட் மெசேஜ் காமிக்கலாம், ரிக்வெஸ்ட் இனிஷியேட்டட் அப்படின்னு. ஏன்னா அது HTTP கால் தானே. ஸோ ரிக்வெஸ்ட் இனிஷியேட்டட் அப்படின்னு காட்டுறோம். அதே மாதிரி திரும்பி வரப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா சக்ஸஸ், ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பண்ணுறோம். எப்போது இந்த இன்டர்செப்டர்லேருந்து எல்லா கால்ஸும் முடியுதோ அப்போ spinner.hide அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்படி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின்னர் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த HTTP இன்டர்செப்டர் க்ரியேட் பண்ணால் மட்டும் பத்தாது, இதை ஒரு இடத்துல போய் கான்ஃபிகர் பண்ணணும். இது ஆங்குலர் 18ங்கிறனால app.configல இந்த இடத்துல இதை கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இதே நீங்கள் ஆங்குலர் 18 கீழே ng மாடியூல் பேஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்ட் அதே தான். இந்த HTTP இன்டர்செப்டார் வந்து ng மாடியூலோட ப்ரொவைடர் செக்ஷனில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய சாம்பிள் கோட் இருக்குது இதோட GitHub அப்ளிகேஷனில். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து இன்னொரு அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ng மாடியூல் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இன்டர்செப்டார் வந்து இந்த ப்ரொவைடரில் இருக்கும். இந்த ப்ரொவைடர் கீழே இன்டர்செப்டார் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் இல்லை, பட் பேசிக்லி இந்த அப்ளிகேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள், ப்ரொவைடரில் இன்டர்செப்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ng மாடியூல் பேஸ் பண்ண அப்ளிகேஷன். ஸோ கான்செப்ட் அதே தான், இந்த லாஜிக் மாறாது. இது ப்ரொவைடர்ஸ் கீழே தான் வரும். ஆங்குலர் 16 அண்ட் பிலோ இல்லை 18லேயே ng மாடியூல் பேஸ் பண்ண கான்செப்டில் ப்ரொவைடரில் ng மாடியூலோட ப்ரொவைடர் ஒரு ng மாடியூல் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ப்ரொவைடரில் கொடுப்போம். இதே நம்மளோட லேட்டஸ்ட்டு கோடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி app.configல வந்து இந்த இடத்துல அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனில் நம்ம ப்ரொவைடரை கொடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இது பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு கோடு என்னென்னா, அந்த நம்ம ஸ்பின்னர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பின்னரோட காம்பனண்ட்டை இந்த மெயின் காம்பனண்ட்டில் வச்சிடணும். அதாவது ஆப் காம்பனண்ட் தான் மெயின் காம்பனண்ட். அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் இந்த ஸ்பின்னர் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பேஜையும் பிளாக் பண்ணி யூஸருக்கு ஒரு சம்திங் நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, ஸோ HTTP இன்டர்செப்டர்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம். அதை வச்சு எப்படி சென்ட்ரலைஸ்டாக டோஸ்ட் மெசேஜோ இல்லை அந்த ஸ்பின்னரையோ காமிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொரு டைம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதான் என்னோடய லோக்கல் கோட். இங்கே வரேன், மெசேஜ் வந்துருச்சா, இன்னும் ஸ்பின்னர் ஓடிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சு. க்ரீன் கலரில் ரிக்வெஸ்ட் சப்மிட்னு வந்துச்சு. இது எல்லாமே நம்ம அங்கே HTTP இன்டர்செப்டரில் எழுதுனது தான். ஸோ சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துலேருந்து நம்மளால் எழுத முடியும். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு தம்ஸ் அப்பையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.